அருமையான சகோதர பெருமக்களே, அதே போன்றுதான் இந்த நாட்களிலே உங்களுக்கு நோன்பு பிடிப்பதற்கு எத்தனை நோன்பு வேண்டும் என்றாலும் உங்களுக்கு பிடிக்க முடியும். அதுவும் விசேடமாக அரஃபாவுடைய தினத்திலே நீங்கள் நோன்பு வையுங்கள். ஹஜ்ஜுக்கு செல்லாத மக்கள் அத்தனை பேரும் அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு வைப்பது என்பது ஒரு சுன்னத்தாக கருதப்படுகிறது. அதன் மூலமாக உங்களுக்கு நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள், கடந்த வருடத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படும், நடப்பு வருடத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அரஃபாவுடைய நோன்பை நீங்கள் பிடித்தால் கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்படும், நடப்பு வருடத்திலே இருக்கிற பாவமும் மன்னிக்கப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். இந்த அரஃபாவுடைய நோன்புடைய விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நமது நாட்டிலே ஜமியத்தின் உலமாவினுடைய அறிவித்தல் பிரகாரம் வரக்கூடிய எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை நாளிலே அரஃபாவுடைய நோன்பு வருகிறது. வியாழக்கிழமை இரவு நீங்கள் சஹர் செய்ய முடியும், அதற்கு முன்னும் உங்களுக்கு நோன்புகளை பிடித்துக் கொள்ள முடியும் என்ற அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த விஷயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்துவது மிக முக்கியம் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இது மட்டும் அல்லாமல் இந்த காலகட்டத்திலே சதகாக்களை செய்யுங்கள், தர்மங்களை செய்யுங்கள், ஏழை எளிய மக்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இன்றைக்கு இன்றைய காலகட்டம் வறுமைக்குரிய காலமாக இருக்கிறது. அதிகமான மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு கிலோ அரிசி வாங்குவதற்கு கூட பல குடும்பங்கள் சிரமப்படுகிறார்கள். ஒரு 500 மீனை வாங்குவதற்கு, ஒரு 500 கறியை வாங்குவதற்கு, ஒரு மரக்கறியை வாங்குவதற்கு, ஏன் ஒரு தேங்காயை வாங்குவதற்கு இன்றைக்கு 200க்கு மேல 230, 250 என்று கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஏன் உப்பினுடைய நிலைமை கூட தலைக்கு மேலே போயிருப்பதை பார்க்கிறோம். 300 ரூபாய், 350 ரூபாய் உப்பு பக்கெட் என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு விலைவாசி கூடியிருக்கிறது. அதனால் அருமையான சகோதர பெருமக்களே, நீங்கள் ஒவ்வொருவருமே இந்த காலகட்டத்திலே திக்ரு ஸலவாத்துக்களுடன் மட்டுமே மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய கையிலே இருக்கின்ற உங்களுடைய பணத்திலே இருந்து சதகாக்கள் நீங்கள் செய்யுங்கள். குறிப்பாக நான் சொல்ல முடியும், இந்த பிரதேசத்தில் ஞானவிமல பகுதியிலே வாழுகின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். வறுமைக்குட்பட்ட அதிகமான மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கு கொஞ்சம் வெளியிலே பாருங்கள், அல்லது பாதையிலே கொஞ்சம் சென்று உள்ளே இருக்கிற தோட்டங்களிலே பாருங்கள். அங்கிருக்கிற மக்கள் படுகின்ற வறுமையினால் படுகின்ற துன்பம் மிக பயங்கரமானதாக இருக்கிறது. அதனால் உங்களுடைய தர்மங்கள் அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும். ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி, ஒரு 5 பக்கெட் 5 கிலோ அரிசி வாங்கி 5 குடும்பங்களுக்கு நீங்கள் கொடுத்தால் இந்த நாட்களிலே மிக பெரும் நன்மையை உங்களால் தேடிக்கொள்ள முடியும். இதே போன்றுதான் எதுவாக இருந்தாலும் சரி, ஏழை மக்களை பார்க்க வேண்டும். எங்கோ இருப்பவர்களுக்கு இன்றைக்கு அதிகமான நம்முடைய ஒரு பழக்கம் இருக்கிறது. கொழும்பிலே இருக்கிற மக்களுடைய பழக்கம் இருக்கிறது. தங்களுடைய சதகாக்களை, தங்களுடைய ஜக்காத்துகளை, ஏன் இப்போது கொடுக்க வேண்டிய இந்த குர்பானை கூட கொழும்புக்கு வெளியிலே கொடுத்துவிட்டு நிம்மதியாக இங்கே கைகட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒரு பிழையான நடைமுறை என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? கொழும்புக்கு வெளியிலே கலனி பாலத்திற்கு அங்க அதன் பின்னால் நீங்கள் பார்த்தால் எந்த ஊரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவனுக்கு இல்லை இல்லை என்று சொன்னாலும், வறுமை என்று சொன்னாலும் அவனுக்கு 10 பேச்ச நிலம் இருக்கிறது, அவனுக்கு சொந்த ஊடு இருக்கிறது, அவனுக்கு குடும்பம் என்று இருக்கிறது, அவனிடத்திலே தொழில் இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், உங்களது வீட்டுக்கு பக்கத்திலே 2 சுவரை தள்ளி பாருங்கள், உங்களது பக்கத்திலே இருக்கிற தோட்டத்தை நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதாவது உங்களை சுற்றி இருக்கிற மக்களை நீங்கள் பாருங்கள். அவர்கள் இருப்பதற்கு வீடு இல்லை, அவர்கள் வெளிவாசலுக்கு செல்வதற்கு அதற்குரிய வசதிகள் இல்லை, டொய்லெட்டுகள் இல்லை. எத்தனையோ இடங்களிலே கரண்ட்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கின்றன, தண்ணீர்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன. இப்படி பல வறுமை குட்ட மக்கள் இந்த கொழும்பிலும் நம்மை சுற்றி இருக்கிற பிரதேசத்திலும் இருக்கிறார்கள்.
நீங்கள் இந்த காலகட்டத்திலே உங்களது சதக்காக்கள், உங்களது தர்மங்கள் இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டும். அவ்விதம் சேருகின்ற நேரத்திலே தான் நீங்கள் செய்கின்ற தர்மத்தினுடைய பயன் உங்களுக்கு கிடைக்கும். வயிறு முட்டை இருப்பவருக்கு தர்மம் கொடுத்து பயனில்லை, எந்த தேவையும் இல்லை, கொடுத்தால் வாங்கிக் கொள்வார்கள். இன்றைக்கு நிறைய பேர்கள் இருக்கிறார்கள், சும்மா கொடுத்தால் எதை வேண்டும் என்றாலும் வாங்கிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலைமைதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்றுதான் குர்பானுடைய விஷயத்திலும் கூட இன்றைக்கு நடக்கிறது. குர்பானுடைய விஷயத்திலே அதாவது சமீப காலத்திலே அதிகமான முறையிலே இந்த குர்பானுடைய பணங்கள் எல்லாம் வசூலிக்கப்பட்டு அவைகள் வெளியிலே கொண்டு போகப்படுகின்றன. அந்த குர்பான் கொடுப்பது எங்கே கொடுக்கிறீர்கள்? மன்னாரிலே கொடுக்கிறோம், வவுனியாவிலே கொடுக்கிறோம், அல்லது புத்தளத்திலே கொடுக்கிறோம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நீங்களும் என்ன செய்கின்றீர்கள்? உங்களது குர்பானை இலேசாக ஒரு மாட்டையோ அல்லது ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு பங்கையோ நீங்கள் கொடுத்து அனுப்பி விடுகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், வாங்கக்கூடியவர்கள் நீதியாக நேர்மையாகத்தான் நடப்பார்கள். ஆனாலும் கூட நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் யோசித்து பார்த்து ஒரு மாட்டை எடுத்து அதற்கு தேவையான முறையிலே அரசாங்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் எல்லாவற்றையும் பேணி அவற்றை கவனத்திலே கொண்டு அந்த மாட்டை நீங்கள் சரியாக அறுத்து சரியான முறையிலே பங்கிட்டு உங்களது கையினாலேயோ அல்லது நீங்கள் நியமித்த மனிதர்கள் மூலமாகவோ நீங்கள் சொன்னவர்களுக்கு கொடுக்கப்படுமானால், நீங்கள் அறுத்த மாட்டை ஞானவிமல் ரோட்டிலே இருக்கிற அந்த பிளட்டிலே இருக்கிற மக்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி கொடுக்கப்படும் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய குர்பானாக நான் பார்க்கிறேன். அதுதான் மிகப்பெரிய குர்பானாக இருக்கிறது. எந்த சிரமமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் லேசாக பணத்தை கொடுத்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி இருப்பதை விட சிரமங்களை சுமந்து கொண்டு உரியவர்களுக்கு நீங்கள் செய்தால் அது மிகப்பெரிய ஒரு பயன் உள்ளது என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். வறுமையின் காரணமாக இப்பிரதேசத்திலே இருக்கிற மக்கள் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ வீடுகளிலே, அதாவது நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு பகுதிகளையும் பாதைக்கு அங்கால் இருக்கின்ற மக்களை பார்த்தால் ஒவ்வொரு வீடுகளிலுமே கலப்பு திருமணங்கள் நடைபெற்றிருக்கின்றன. பெண்ணை பார்த்தால் முஸ்லிமாக இருக்கிறார், மாப்பிள்ளையை பார்த்தால் காபிராக இருக்கிறார். மாப்பிள்ளையை பார்த்தால் முஸ்லிமாக இருக்கிறான், பெண்ணை மனைவியை பார்த்தால் காபிராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் ரெண்டும் கெட்டான் நிலையிலே இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? வறுமை. இரண்டாவது, அவர்களுக்கு சரிவர தௌவா செய்யப்படவில்லை. அந்த மக்களுக்கு சரிவர அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் சொல்லப்படவில்லை. இப்படிப்பட்ட பலகீனங்கள் தான் இன்றைக்கு இப்பிரதேசத்திலே இந்த இவ்வளவு பல சிரமங்களுக்கு காரணம் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமான இந்த விஷயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதிலேதான் இந்த இடத்தில் அல்லாஹ் வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, சுபகு தொழுகையினுடைய மகத்துவம் மிக பெரியது என்பது, அதற்குரிய நன்மை மிகச் சிறப்பானது என்பதை சுட்டி காட்டுவதற்கும், அதே நேரத்திலே எல்லா மக்களும் சுபகுக்கு எழுந்திருக்க வேண்டும், எல்லா மக்களும் சுபகு தொழ வேண்டும் என்பதை வலியுறுத்தும் முகமாகவும் இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான். வலையாலின் அஷர், இந்த 10 நாட்களின் நன்மை செய்து கொள்ளுங்கள். வஷ்ஷஃபி வல்வத்ர், அதாவது பெருநாளுடைய தினத்தின் மீது சத்தியமாக, அந்த பெருநாளுடைய தினத்திலே நீங்கள் குர்பான் கொடுத்து நன்மைகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். வல் வத்ர், ஒற்றைப்படையாக இருக்கக்கூடிய அரஃபாவுடைய தினத்தின் மீது சத்தியமாக, இப்படிப்பட்டவைகளை சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்கிறான். வல்லைலி இதா யஸிர், எந்த நாளும் சென்று கொண்டிருக்கிற எங்களது வயதையும் காலத்தையும் நேரத்தையும் இழுத்துக்கொண்டு எங்களை கபரின் பக்கம் அழைத்து செல்கிற இந்த இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் இவற்றை சத்தியம் பண்ணி இந்த இடத்திலே சொல்லிவிட்டு அதன் பின்னால் மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்கிறான். இந்த சூரத்திலே மிக அற்புதமான கருத்துக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதாவது இதிலே உங்களுக்கு 4 ஆயத்துக்களிலே இவ்விதம் சொல்லிவிட்டு ஹல் ஃபீ தாலிக கஸமுன் லிதி ஹிஜர், ஹல் ஃபீ தாலிக கஸமுன்,
இதிலே சத்தியம் இருக்கிறதல்லவா, இதிலே உண்மை இருக்கிறதல்லவா? யாருக்கு? லிதி ஹிஜ்ர், புத்தியுள்ளவர்களுக்கு. இப்போது நான் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்களை அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். ஹல் ஃபீ தாலிக கஸமுன், இப்படி சொன்னவற்றிலே உண்மை இருக்கிறதல்லவா, சத்தியம் இருக்கிறதல்லவா? யாருக்கு இது புரியும்? லிதி ஹிஜ்ர், அறிவுள்ள மக்களுக்கு, சிந்தனையுள்ள மக்களுக்கு புரியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த ஒவ்வொரு விஷயமும் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே அல்லாஹ் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறான், அமல் இபாதத்துக்களிலே குறையில்லாமல் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், ஃபர்தையும் நிறைவேற்ற வேண்டும், சுன்னத்துக்களையும் நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் உங்களிடத்திலே, அதாவது தஸ்கியத்துல் குலூப், உங்களது உள்ளத்திலே அங்கே பரிசுத்தம் ஏற்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த இடத்திலே அமல் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், குர்பான் செய்ய வேண்டும், சதகா செய்ய வேண்டும். உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள், ஆமன்னா சல்லம்னா, நான் ஏற்றுக்கொண்டேன், அடிபணிந்தேன் என்று சொல்கிற பக்குவம் உங்களிடத்திலே வர வேண்டும். இந்த பக்குவம் உங்களிடத்திலே வர வேண்டும். வருகிறதா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. உலமாக்கள் சொல்வதை அல்ல, உலமாக்களையே இன்று கண்டுகொள்வதில்லை. அறிஞர் பெருமக்கள் சொல்வதல்ல, அந்த அறிஞர் பெருமக்களையே கண்டுகொள்வது இல்லை. இன்றைக்கு நடக்கின்ற நிலைமை இதுதான். ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டி இருக்கிறது, மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய உலமாக்களையும் அறிஞர் பெருமக்களையும் கண்டுகொள்ளாமல் அவர்களை நீங்கள் பராமுகமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பல்வேறு விதமான நஷ்டங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அதுவே காரணமாக போய்விடும். ஏன் என்று சொன்னால், சத்தியத்தை சொல்லுபவர்கள் உங்களுக்கு உலமாக்கள், அறிஞர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் சொல்கிறான், ஹல் ஃபீ தாலிக கஸமுன் லிதி ஹிஜ்ர், இதிலே புத்தியுள்ளவர்களுக்கு சத்தியம் விளங்கும், உண்மை விளங்கும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். அதாவது இதன் பின்னால் அடுத்த அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், இந்த அடுத்து வரக்கூடிய ஆயத்துக்களிலே ஆது சமூகத்தை பற்றி சொல்கிறான், சமூது சமூகத்தை பற்றி சொல்கிறான், ஃபிரௌனை பற்றி சொல்கிறான். அல்லதி தகவ் ஃபில் பிலாத், இவர்கள் அத்தனை பேரும் பூமிக்கு மேலால் அநியாயம் செய்தவர்கள். ஆது சமூகம் அந்த நபிமார்கள் சொன்னதை கேட்கவில்லை, சமூது கூட்டம் அந்த நபி சொன்னதை கேட்கவில்லை, ஃபிரௌன் மூசா சொன்னதை கேட்கவில்லை. அதுபோன்று இவர்களுடைய வழிவந்தவர்கள் அந்த இமாம்களை, அதாவது நபிமார்களை, ரசூல்மார்களை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அதன் பின்னால் வந்த சஹாபாக்களை, தாபிஈன்களை, இமாம்களை, அறிஞர் பெருமக்களை, ஏன் இன்றளவுக்கும் இருக்கக்கூடிய உலமா பெருமக்களை இப்படிப்பட்டவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று சொன்னால், அவ்விதம் எரிந்தவர்களுக்கு ஃபஸப் அலைஹிம் ரப்புக சௌத்த அதாப், அல்லாஹ் அவர்களுக்கு கடுமையாக வேதனை செய்திருக்கிறான் என்று இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இதிலே சொல்லுவதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ஒரு சமூகத்தினுடைய மோசமான நிலைமை அங்கே சுட்டி காட்டுகிறான். முதல் கட்டத்திலே ஒரு மனிதனிடத்திலே வர வேண்டிய அந்த நல்ல தன்மைகளை அல்லாஹ் சுட்டி காட்டினான். அதாவது நீங்கள் மாறவில்லை என்று சொன்னால், சொன்னதை கேட்கவில்லை என்று சொன்னால், இந்த சமூகத்திற்கு என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும் என்பதை போல அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்ன ரப்பக லபில் மிர்சாத், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எப்படி நடக்கிறீர்கள், எங்கே போகிறீர்கள், உங்களது சிந்தனை என்ன, உங்களது செயல்பாடு என்ன? இன்ன ரப்பக லபில் மிர்சாத், உங்களுடைய ரப்பு உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறான், உங்களுடைய ரப்பு உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறான் என்று முற்றுப்புள்ளியாக அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே எச்சரித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து பாருங்கள். நான் சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் தஃப்சீர் இப்னு கஸீரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தர்ஜுமாக்களை பாருங்கள். அந்த இறையச்சத்துடனும் தக்வாவுடனும் படிப்பினை பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் பாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவுகள் கிடைக்கும். நிச்சயமாக அதுதான் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய நேர்வழியாக இருக்கிறது. ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, இவற்றை புரிந்து கொண்டு, அதாவது நாம் ஒவ்வொருவரும் மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே செயல்பட்டு எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே மேலான சுவனலோகத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு துனியாவிலும் ஆகிராவிலும் அவனிடத்திலே இருக்கிற மிகச் சிறப்பான பெறுபேறுகளை தந்தருள்வானாக.
ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.